சில மனிதர்களுக்காக மலக்குகள் துவா செய்கிறார்கள் என்று நபி கூறுகிறார்கள். அவர்கள் யார் என்றால் பிறருக்காக மறைவாக நல்ல துவா செய்பவர்கள். ஒரு முஸ்லிம் தன் சகோதரருக்காக அவனுக்கு அறியாமல் துவா செய்தால் அவன் பக்கத்தில் ஒரு மலக்கு இருப்பார். அந்த மலக்கு, ஆமீன், உனக்கும் அதுபோலவே கிடைக்கட்டும் என்று கூறுவார். 3 முதல் வரிசையில் தொழுகிறவர்களுக்கு மலக்குகள் துவா செய்கின்றனர். 4 ஒருவர் மஸ்ஜிதில் தொழுகைக்காக உட்கார்ந்து காத்திருந்தால் அவர் தொழுகையில் இருப்பது போல கணக்கிடப்படும். அவர் அங்கு இருக்கும் வரை மலக்குகள் அவருக்காக துவா செய்வார்கள். 5வது உணவை பரிமாறுபவர்கள், பிறருக்காக உணவு அளிப்பவர்கள், உணவு கொண்டு வந்து பரிமாறுகிறவர்களுக்காகவும் அதை உண்ணுகிறவர்களுக்காகவும் மலக்குகள் துவா செய்கின்றனர். 6. தொடர்ந்து தானம் செய்வோர் ஒவ்வொரு நாளும் காலை 2 மலக்குகள் இறங்கி, ஒருவர், அல்லாஹ்வே, உன் பாதையில் செலவழிப்பவருக்கு மாற்றாக தருவாயாக என்று துவா செய்கிறார். மற்றொருவர், அல்லாஹ்வே, கஞ்சமாக இருப்பவரை அழித்து விடுவாயாக என்று துவா செய்கிறார்கள். 7. உறங்குவதற்கு முன் தூய்மையுடன் உழு செய்து படுத்தால் அவன் இரவில் விழித்துக் கொண்ட நேரங்களில் அவன் துவா செய்யும் போது மலக்குகள் ஆமீன் என்று சொல்லுவார்கள் என்று நபி கூறினார். மலக்குகளின் துவாக்கள் எவ்வளவு பெருமதியானது! ஆமும் மலக்குகளின் துவாக்கள் பெறுகிற கூட்டத்திலிருந்து சொர்க்கத்தில் சேர்வோமாக.